எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். இந்த நாட்டு பிரதமருக்கே ஒரு குறை இருக்கும், முதலமைச்சருக்கு ஒரு குறை இருக்கும். அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு ஒரு கவலை. பயம் 3 விதமானது. முடிஞ்சு போனதை பத்தி நினைச்சு பயப்படுறது, இப்ப என்ன நடக்க போகுதோ, மத்தியானம் சாப்பாடு கிடைக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு பயப்படுறது, அடுத்த மாசம் நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு பயப்படுறது. எல்லா பயத்தை விட மரண பயம் மிக மிக முக்கியமானது. ஏதாவது நமக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த தோட்டம் துறவெல்லாம் என்ன பண்ணுறது, எனக்கு என்னாவது ஆச்சுன்னா என் பிள்ளைய யாரு காப்பாற்றுறது அப்படின்னு நல்லாதான் இருப்பாரு. ஆனா பயம் உண்டு. இந்த பயம் எல்லாம் போகணும்னா அதற்கு ஒரே வழி காலபைரவருடைய திருவடியே பிடிக்கணும். இந்த அவிநாசி குளம் ஒன்றுக்கு ஏறின குளம், அங்கதான் முதலையை மீட்ட இடம். அங்க ஒரு சிவனடியா ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாரா. அந்த பூஜை பண்ணும்போது என்னாச்சு, தன்னை அறியாமல் கை நழுவி அந்த லிங்கமானது அந்த குளத்துல உள்ள விழுந்துச்சு. சிவபூஜை பண்ண சிவலிங்கம் விழுந்ததுன்னா என்ன பண்றதுன்னு இவர் அழுதுகிட்டே போய் தேடுறாரு. சிவலிங்கம் கிடைக்கவே இல்லை. எந்த லிங்கத்தை அவிநாசி குளத்துல விட்டாரோ காசி கங்கையில ஒரு மீன் அந்த லிங்கத்தை வாயிலே சுமந்து கொண்டு கொடுத்ததாம். காளி மண்டபோட போட்டு கொண்டு மயானத்தை ஆடிக்கொண்டிருந்தார். எவ்வளவு பெரிய பெண்கள்ல மோசமா இருந்தாலும் ஒரு குழந்தைய பார்த்தா ஒரு நிமிஷமாவது இறக்க வரும். பேயா இருந்தாலும் பிள்ளைக்கு இறங்குவார். அப்போ இந்த குழந்தைய பார்த்த உடனே இந்த காளி ஒரு நிமிஷம் கோபம் அடங்கிச்சு. இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சது. வாடா ராஜான்னு மார்போடு அணைத்தாளா. அவன் மார்பிலே இருந்து அந்த குழந்தை பால் குடித்தது. பால் குடித்த உடனேயே காளிக்கு கோபம் அடங்கியது. நான் உடனே என்னுடைய வீட்டுக்கு போறேன்னு சொல்லி காளி புறப்பட்டால் அந்த குழந்தை மயானத்திலேயே வளர்ந்தது. அந்த மயான சேத்திர பாலகர் என்ற அந்த மயானத்தை காவல் புரிந்தது. அதனால் அதற்கு கால பைரவன் என்று பெயர் பெற்றார். ஆன்மீகத்தின்